வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஹேஸ்லெட் ஆஸ் அன் எஸ்ஏயிஸ்ட் அவரை ஒரு எஸ்ஏயிஸ்ட்டாக பார்க்கலாம் வாங்க. வில்லியம் ஹேஸ்லெட் ரொமான்டிக் ஏஜோடைய மிக சிறந்த ஒரு லிட்ரரி கிரிட்டிக். அவர் சார்ல்ஸ் லாம்போடைய நெருங்கிய நண்பர். ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு போர்ட்ரேட் பெயிண்டராக தான் இருந்தார். போர்ட்ரேட் பெயிண்டர்னால் மனித உருவங்களை வரைகிறது. அதுக்கப்புறம் அவருக்கு சர்ச்சில் சேர்ந்து சேவை செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த சமுதாய அரசியல் ப்ராப்ளம்ஸ்லாம் அவரை தன் பக்கம் இழுத்தது. அது மாத்திரம் இல்லாமல் 17, 18 இந்த நூற்றாண்டுகளை சேர்ந்த ஃபிலாசபர்ஸோடைய எழுத்துக்களும் அவருக்கு ஒரு ஈடுபாடோடு படிச்சுட்டு இருந்தார். அவர் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த 2 பெரிய எழுத்தாளர்கள் யாருன்னா பர்க் அண்ட் கால்ட்ரிட்ஜ். அவர் 1807 எழுத ஆரம்பித்தார். பெரும்பாலும் அவர் அரசியலை பற்றி தான் எழுதினார். 1812 அவர் பார்லிமெண்ட்ரி ரிப்போர்ட்டராக க்ரானிக்கல் எக்ஸாமினர் இந்த 2 ஜேர்னல்ஸ்க்காக எழுத ஆரம்பித்தார். 1818 அவர் சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் சுரே இன்ஸ்டியூட்டில் கொடுத்தாரு. டாபிக் இங்கிலீஷ் போயட்ஸு. அவரோட முக்கியமான இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே, இங்கிலீஷ் காமிக் ரைட்டர்ஸ், அப்புறம் ட்ராமாட்டிக் லிட்ரேச்சர் ஆஃப் த எலிசபெத்தன் ஏஜ். அதுக்கப்புறம் 1821 22 வரைக்கும் டேபிள் டாக்கை பப்ளிஷ் பண்ணார். 1825 த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ் பப்ளிஷ் பண்ணார். அவரோட நான் கிரிட்டிக்கல் ரைட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிபர் ஆமர், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப் நெப்போலியன். கால்ட்ரிட்ஜோட நேரடி சக்ஸஸர்னு நம்ம லிட்ரரி கிரிட்டிசத்தில் ஹேஸ்லெட்டை சொல்லலாம். எஸ்ஏயிஸ்டாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் இல்லைனா புக்ஸோட கிரிட்டிக்காக இருந்தாலும் சரி, ஹேஸ்லெட் எப்பொழுதுமே தனி திறமையோடு சிறந்து தான் விளங்கியிருக்காரு. அவருடைய ஷேக்ஸ்பியர் கிரிட்டிசிசம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரிட்டிக்கல் இன்சைட்டோடு எழுதியிருப்பார். அதே மாதிரி அவரோட ஸ்டடீஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ஸும் அவருடைய விட் அண்ட் விஸ்டம் அவர் எந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமாக அதை அணுகிறாருன்றதை காட்டும். அவருடைய எழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒன்று அப்பாரஸ்டிக் பவர், இன்னொன்று ஹியூமர். அவரோட ஹியூமர் ரொம்ப பர்சிவாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜில் அது ஒரு ஐரானிக்கல் இன்வெக்டிவாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அவரோட ப்ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நோபலாக, ஒரு எலக்வெண்ட்டாக, ஒரு தெளிவான எண்ண ஓட்டத்தோடு அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா அவருடைய எழுத்துக்களை பார்த்திங்கன்னா ஒரு சுயசரிதை மாதிரி இருக்கும். அதாவது அவருடைய வாழ்க்கையே நமக்கு காட்டுற மாதிரி தான் இருக்கும். தன்னை பற்றியும் அதில் அவர் வெளிப்படுத்துவார். அதனாலே பார்த்திங்கன்னா அவருடைய எஸ்ஏஸ்லாம் அவரோட பர்சனாலிட்டியும் நமக்கு வெளிப்படுத்திடும். அவருடைய முக்கியமான எஸ்ஏஸ் எங்கே நம்ம அவரை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலான்னா மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸு, அதுக்கப்புறம் ஆன் த கான்வர்சேஷன் ஆஃப் ஆத்தர்ஸு. இதில் அவர் மற்றவங்களையும் எந்த அளவுக்கு நுட்பமாக கவனிக்கிறாருன்னு நமக்கு புரியும். அது மாத்திரம் அவருடைய இல்லாமல் அவருடைய விட் அண்ட் ஃபேன்சியும் அதில் வெளிப்படும். இதெல்லாம் அவரோட பர்சனல் எஸ்ஏஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேக்கபியன் பிளே ரைட்ஸை பற்றி எழுதும்போது கொஞ்சம் பர்சனல் ப்ரிஜுடிஸோடு தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா அவரோட ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கிரிமினேஷனோடு தான் இருக்கும். செயின்ஸ்பெரி ஹேஸ்லெட்டை கிரிட்டிக்குன்னு சொன்னதுலேருந்தே அவருடைய பெருமை நமக்கு நல்லா புரியும். உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.